வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கதிர்காம தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் புதிய நீதிபதிகள் குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டம். மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகளில் நாளை முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. சோலை தட்டையில் தயாரித்த கவர்களை பயன்படுத்துவதாக அரசு முடிவு செய்துள்ளது. இனி விரிவான நிகழ்வுகள். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். மேலும் தொடர்ந்து அரசாங்கம் வழங்கக்கூடிய முதியோர் உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை உள்ளிட்ட உதவித்தொகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், KSP அறக்கட்டளை நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் புதிய நீதிபதிகள் குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜையை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு அருகே அமைந்துள்ள நீதிபதிகள் குடியிருப்பு வளாகத்தினுள் மாண்புமிகு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் PML கல்யாண சுந்தரம் அவர்களின் சீரிய முயற்சியால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் 4,85,00,000 ரூபாய் செலவில் 7 புதிய நீதிபதிகள் குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாண்புமிகு உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி மாநில நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த், காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சட்டத்துறை செயலர் முனைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வியசெல்வம், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் அரசு ஊழியர்கள் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள், நாவர்குளம் வார்டு பாஜக பிரமுகர்கள், சட்டத்துறை ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து கருணை அடிப்படையில் வாரிசுதாரர் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் தலைமை தாங்கினார். இணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். காத்திருப்பு போராட்டத்தில் வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி குழுவின் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரத்தில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணை அமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக அலுவலகத்தில் கொண்டாடப்படும் விழாவில் இலவசமாக தட்டு வண்டி, மிக்சி, கிரைண்டர், தையல் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் தங்க மோதிரம் அணிவிப்பது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநிலம் முழுவதும் முக்கிய இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் புதுச்சேரி குறித்து பல தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசியுள்ளார் என்றும், பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் எந்த அரசியல்வாதியிடமும் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடாது என நிலைமைக்கு வர வேண்டும் என்றார்.
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைப்பது, ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரிக்கு உரிய இடங்களை கேட்டு பெறுவது என்ற பல்வேறு விதங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்த அன்பழகன், இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாத அரசாக உள்ளது என்றும் விமர்சனம் செய்துள்ளார். விடுபட்ட கழிவுநீர் அமைப்பதற்கான பணி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் திரு விவிலியன் ரிச்சர்ட் மற்றும் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு நகர் தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் 37,22,000 ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்த பணியின் மூலம் காமராஜர் சாலை பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்கள் உரிமையாளர்கள் பயனடைவார்கள். இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்திரா காந்தி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டி பாளையம் பகுதி சப்தகிரி டைமண்ட் சிட்டியின் ரூபாய் 18 லட்சம் மதிப்பில் புதிய மின் மாற்றியை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் பகுதி சப்தகிரி டைமண்ட் சிட்டியில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பில் புதிய டிரான்ஸ்பார்மரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு மின்மாற்றியை இயக்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர் முத்துக்குமார் மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் அதிகாரி, பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ வலமுறை ஞான விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி முதல் கோபூஜை, தனபூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. இதனிடையே இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கி 6வது கால யாக பூஜைகள், அக்னி காரியம், யாகசாலை பூர்ணாகுதி நடைபெற்று, யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்களில் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ வலமுரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளான பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். முன்னாள் சபாநாயகருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டனர். இதனை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். புதுவை நாய்கள் வளர்ப்போர் சங்கம் சார்பில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கண்காட்சியை ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் செழியன் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, அலங்கு, கொம்பை, ஜெர்மன் ஷெப்பர்ட், லாப்ரடார் ரெட்ரீவர், சைபீரியன் ஹஸ்கி, கோல்டன் ரெட்ரீவர் உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாய்கள் என பல்வேறு வகைகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நாய்கள் இடம்பெற்றிருந்தன. நாய்களுக்கு இடையே பல்வரிசை, நடைபயிற்சி, ஓட்டம், உடல் சைகை மொழி, கீழ்ப்படிதல், நாய்களின் புத்திசாலித்தனம் மற்றும் கட்டுப்பாட்டு திறன் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு பரிசுகள் அளிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறந்த நாய்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த கண்காட்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். புதுச்சேரி கிராமப்புறத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள்.
புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் பனிப்பொழிவு கடந்த சில நாட்களாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் கிராமப்புறங்களில் கடுமையான பனிப்பொழிவு காலை 8 மணி வரை இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிர விட்டபடியும் சென்றனர். இதேபோல் பணிக்கு செல்பவர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு கடந்த ஒரு வார காலமாக நீடித்து வருகிறது. பகல் நேரங்களில் கடுமையான வெயிலும் மாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவும் நீடித்து வருகிறது. மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகளில் நாளை முதல் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. சோளத்தட்டையில் தயாரித்த கவர்களை விநியோகப்படுத்துவதாக அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 110 சாராய கடை, 92 கள்ளுக்கடைகள் உள்ளன. அரசின் ஆரியபாளையம் சாராய வடிசாலையில் இருந்து இந்த சாராய கடைகளுக்கு சாராயம் வழங்கப்படுகிறது. கடைக்கு தேவையான மொத்த சாராயத்தில் 180 மில்லி கண்ணாடி பாட்டிலில் 50%, கேன்களில் 50% சாராயம் வழங்கப்படுகிறது. சாராய கடை உரிமையாளர் வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கு ஏற்ப பிளாஸ்டிக் கவரில் சாராயம் கட்டி கொடுப்பர். ஒரு நாளைக்கு மொத்தம் 25,000 லிட்டர் சாராயம் விற்பனையாகிறது. புதுச்சேரியில் 50 மைக்ரான் அளவுக்கு குறைவான மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேரி பேக், ஸ்ட்ரா, டீ கப், ஸ்பூன் உள்ளிட்ட 15 பொருட்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. சாராயம் குடித்து வீசும் பிளாஸ்டிக் கவர்கள் ஆறு மற்றும் குளக்கரைகளில் குவிந்து ஆடு மாடுகள் மேய்வதும் நீர்நிலைகளில் மிதப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சாராயத்தை பாக்கெட்டில் அடைத்து விற்க தடை விதித்தனர். சாராய கடை உரிமையாளர்கள் மற்றும் மாற்று ஏற்பாடு செய்து தர வலியுறுத்தினர். அதன்படி பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாற்றாக சோளத்தட்டை மூலம் தயாரித்த எளிதில் மக்கக்கூடிய கவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன் செயல் விளக்க கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள கோளரங்கில் நடைபெற்றது. விழாவில் சுற்றுலாத்துறை மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலர் ரமேஷ் அறிமுகம் செய்து சாராய கடைகளில் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார். இழுவை வலையில் ஆமை விளக்கும் சாதனம் குறித்து சோதனை பார்க்கப்பட்ட மீனவர் வலையில் பல வகையான மீன்கள் சிக்கியது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் பொருத்தி சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இதில் ஆமைகளை தவிர பல வகையான மீன்கள் கிடைத்தன. இதில் இணை இயக்குனர் ஜெயபால், ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி மற்றும் தீபாகரன் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் அதிகாரிகள், விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர்கள், ஜெயராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சோலைநகர் வடக்கு கடலோர பகுதியில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர். விகாட் ஒண்டர்ஸ் நிறுவனம் சார்பாக கிரீன் அண்ட் டிஜிட்டல் ரெவல்யூஷன் நிகழ்ச்சியில் அந்நிறுவனம் சார்ந்த 60க்கும் மேற்பட்டோர் சோலைநகர் வடக்கு கடலோர பகுதியில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக அந்நிறுவனத்தின் தலைவர் ரா திலீபன் அந்த பகுதியை சார்ந்த படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு மென்பொருள் வேலை வாய்ப்பிற்கான அடிப்படை தேவைகளையும் தங்கள் தகுதிகளை வளர்த்துக் கொள்ள செய்ய வேண்டியவைகளையும் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்த நாளை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடினர். காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் தொழிலதிபருமான மணி பிறந்தநாளை ஒட்டி அவரது அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சபாநாயகர் ஏ.வி. சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் தொகுதி மற்றும் மாநில கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் 40 ஆண்டு காலமாக இருந்த மண் சாலையை 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையாக அமைத்து கொடுத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு வெள்ளிவேல் வழங்கி பூரண கும்பம் மரியாதை செய்து கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தனர் அப்பகுதி மக்கள். முத்தியால்பேட்டை தொகுதி ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் மகாத்மா காந்தி வீதி, டெய்லி நீட்ஸ் அருகில் உள்ள ஸ்ரீ ரங்கவிநாயகர் வீதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக மண் பாதையை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக மாற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் முயற்சி எடுத்து 2022, 2023 மற்றும் 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி இந்த பாதைகள்
சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைக்க நடவடிக்கை எடுத்து தற்போது சுமார் 10,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் அவர்களால் செய்யப்பட்டு இந்த சிமெண்ட் சாலையை பொதுமக்கள் உபயோகத்திற்காக அர்ப்பணித்து வைத்தார். இந்த சிமெண்ட் சாலையில் அந்த பகுதி மக்கள் வண்ண கோலமிட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்று மேற்படி சாலையில் ஸ்ரீரங்க விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வெள்ளிவேல் ஒன்றை பரிசாக அளித்தனர். மேலும் அங்குள்ள பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுக்கு புதியதாக குடிநீர், மெயின்லைன் வீட்டு இணைப்பு மற்றும் 4 பாதாள கழிவுநீர் தொட்டி ஆகியவையும் அமைத்து தரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கரண்ட் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். கரண்ட்டும் வந்துடுது, இந்த 50 வருஷம் சேர்ந்து ரோடும் வந்துடுது. இதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு பட்டா வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இல்லாதப்போ எங்கள் பிள்ளைங்களும் நல்லபடியாக இருக்குங்க. அது எம்எல்ஏ நல்லபடியாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லபடியாக இருக்கும். மழை தான் கூட வந்திருக்கு, வாங்கி கொடுத்துட்டாரு. லெட்டின் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாரு. இதுக்கப்புறமும் நல்லா இருந்தேன். எங்களுக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா பட்டா மட்டும்தான் மெயின். அதை வாங்கி கொடுத்துட்டோம், அதோட பெரிய சந்தோஷம். எல்லாத்துக்கும் நன்றி எங்கள் ரங்க விநாயகருக்கு தான். அவரால் இருக்கிறதோட தான் இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம். அவர் இல்லாட்டினா இல்லை. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூலம் தேசிய குடற்புழு நீக்கும் தினம் கடைபிடிக்கப்பட்டது. மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு 2 முறை பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 10ஆம் தேதி தேசிய குடல்புழு நீக்கும் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரே நாளில் அனைவருக்கும் மருந்து வழங்குதல் திட்டத்தின் கீழ் 1 முதல் 19 வயது வரை உள்ள குழந்தைகளை உள்ளடக்கிய அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், தொழில்நுட்ப பள்ளிகள், தொழிற்கல்வி கூடங்கள், அங்கன்வாடி மையங்களில் சேர்ந்த பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யப்படாத குழந்தைகள் மற்றும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் அருணா தேவி, கனகா, சரவணன், பிரபாகரன், வள்ளி, முருகையன், வேலாயுதன், மகாராணி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாணவிகள் இரத்த சோகை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். குடற்புழு நீக்க விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.